ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டென் பாப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. அதுக்கு வந்து நான் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு அது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணேன், பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் போட்டால் வெங்காயம் வந்து ஈஸியாக வதங்கிடும். ஸோ அதனால் தேவையான அளவு சால்ட் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா மேலே மிதக்கிற மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமேட்டு நம்மளோட கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ஒரு 6லேருந்து 8 கத்திரிக்காய் போல் ஆட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இது ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நான் வந்து 2 ஸ்பூன் சில்லி பவுடர், இது நான் நார்மல் வீட்டில் அரைச்ச சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய சைஸ் புளியை வந்து ஊற வச்சுருந்தேன், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி. அதை வந்து நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வடிகட்டி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கலரி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்திங்கன்னா இங்கே பாருங்கள், நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.